இப்போதைய நிலையில் இந்த வாசிப்பு என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது? வாசிப்பு என்பதன் முக்கியத்துவம் என்ன? வாசிப்பை நேசிப்பதுதான் உண்மையில் ஒரு மானுட குலத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிய துணையாக இருக்கும். வாசிப்பு மனிதனை ஒரு முழு மனிதனாக உருவாக்கும் என்பது நாங்கள் சிறுவயதிலிருந்தே அறிந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொன்மொழி. உண்மையில் வாசிப்பு பல வகையிலும் எங்களுக்கு உலகத்தை கற்றுத்தருகிறது, தேடலை ஊக்குவிக்கிறது. ஆரம்பத்திலே சிறுவயதிலிருந்து வாசிக்க தொடங்குகின்ற ஒவ்வொருவருக்குமே உலகம் ஒரு எவ்வளவு பரந்துபட்டது என்பதும், உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விடயங்களை உள்வாங்கக்கூடிய அந்த தன்மை என்பதும் மிக நெகிழ்வாக கிடைக்கும். அது பிறகு பாடசாலை மட்ட கல்வியாகினும் பல்கலைக்கழக கல்வியாகினும் அது இன்னும் விரிவடைந்து செல்லும். ஆகவே அந்த வாசிப்பு என்பதை ஆரம்பத்திலிருந்து ஊக்குவிக்கக்கூடிய அல்லது ஆரம்பத்திலிருந்து அதை நேசிக்கக்கூடிய எவருக்குமே அந்த வாசிப்பினுடைய பலாபலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். உலகம் கைவரப்பெறும் என்று நாங்கள் மிகச் சுருக்கமாக சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கு வாசிப்பு இருக்கக்கூடிய நிலைமை என்பது சற்று ஒரு பலவீனமான நிலையில் தான் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே ஒரு ஆழமான வாசிப்புக்கு போகின்ற தன்மை என்பது குறைவடைந்திருக்கிறது. இன்றைய ஊடக போக்குகளாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் பரப்புகளாக இருக்கலாம். ஒரு மேற்தளத்திலே ஒரு சர்ஃபஸ் லெவலில் தான் நாங்கள் எல்லாவற்றையுமே எடுத்துக்கொண்டு போகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவே வாசிப்பு என்பது, குறிப்பாக ஒரு ஆழமான தேடலுடனான வாசிப்பு என்பது ஒரு பற்றாக்குறையான ஒரு பலவீனமான நிலையில் இருப்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். வாசிப்பு என்பது ஒரு வாழ்நாள் பயணம். அதே பல்கலைக்கழகத்துக்கு ஒரு மாணவன் அல்லது மாணவி வரும்போது அது இன்னும் ஒரு பரிமாணத்தை பெறுகிறது. உண்மையில் வாசிப்பினுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கங்களுக்குள்ளால ஒரு வாசிப்பு ஒரு மாணவனை அல்லது ஒரு மாணவியை அல்லது எவரையுமே அது தன்னை வெளிப்படுத்துவதற்கு உதவும். இப்போ தன்னிடம் இருக்கக்கூடிய அறிவை, அனுபவங்களை வெளியில சொல்வதற்கு அந்த வாசிப்புக்குள்ளால கிடைக்கின்ற சொற்களஞ்சியம், அந்த வொக்கபுலரி என்று சொல்லுவோம், அந்த பிரசன்டேஷன் மோட், எப்படி அதை முன்வைக்க வேண்டும் என்ற அந்த உத்தி முறைகள் எல்லாமே வாசிப்புக்குள்ளால தான் வரும். வாசிப்பு என்பது அது சிறுகதையாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், நூல்கள் ஆவணங்களாக இருக்கலாம், எப்படியாகவும் இருக்கலாம். அவற்றை வாசிக்கும் போது எந்த விடயத்தை எப்படி சொல்ல வேண்டும், எந்த முறையிலே சொன்னால் அது வினைத்திறனுடன் இருக்கும் என்ற அந்த நுட்பங்கள், உத்திகள் எல்லாம் கைவரப்பெறும். அதே மாதிரி தன்னை வெளிப்படுத்தி தன்னை அடையாளப்படுத்துவதற்கும் வாசிப்பு உதவும். அந்த வாசிப்பின் ஊடாகத்தான் தனக்குரிய வெளிப்பாட்டு உத்தியை, ஒரு தனக்குரிய அடையாளத்தை ஒருவர் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இப்படியாக பார்க்கின்ற போது நாங்கள் பாடசாலை மட்டத்திலிருந்து பல்கலைக்கழக மட்டங்களுக்கு வரும்போது கூட நிறைய விடயங்களிலே உசாத்துணை நூல்களை கொடுப்பது வழக்கம், ரெஃபரன்ஸ் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு பாட அலகுக்கும் கூட ஒரு பட்டியல் எங்களாலே வழங்கப்படும். ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய கல்வி முறை அந்த உசாத்துணைகள் எல்லாவற்றையுமே அது அந்த மாணவனோ மாணவியோ கற்றறிந்து அல்லது தேடி அறிந்து கொண்டு வருவதற்கான நேர காலத்தையும் கொடுப்பதில்லை. இன்றைக்கு ஒரு செமஸ்டர் சிஸ்டத்துக்குள்ள நாங்கள் அகப்பட்டு போயிருக்கிறோம். முன்னைய காலத்திலே ஆண்டிறுதி பரீட்சை, அந்த ஒரு ஆண்டு முழுவதும் படிப்பது, கற்பது, கற்பிப்பது என்று அதனூடாக கலந்துரையாடல் என்று பல வழிகளிலுமாக அந்த அறிவை தேடுவதற்கான வாய்ப்பை பெற்று தரக்கூடியதாக இருந்தது. நூலகங்களிலே மாணவர்கள் குவிந்திருக்க காணப்பட்டார்கள். நிறைய நூல்களை வாசிப்பதற்குரிய காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இன்றைக்கு ஒரு எக்ஸாம் ஓரியன்ட் எவாலுவேஷன் மெத்தட்டை தான் நாங்கள் இன்றைக்கு பின்பற்றுகிறோம். அந்த ஒரு பரீட்சை மைய கல்வியாகத்தான் எங்களுடைய அது அமைகின்ற போது உண்மையிலே மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அவ்வளவு உசாத்துணைகளையும் அவர்கள் வாசித்திருக்கிறார்களா என்பது பெரிய வினாதான். அது அவர்களுடைய விடைத்தாள்களிலும் எதிரொலிக்க காணப்படுகிறது. அந்த விடைத்தாள்களுக்கு ஊடாக நாங்கள் அவர்களை மதிப்பீடு செய்யும் போது அவர்கள் அநேகமானவர்கள் மிக ஒரு வரையறுத்த அளவில் தான் தங்களை அறிவை அல்லது அனுபவங்களை அல்லது ஒரு தர்க்க ரீதியான நியாயங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வாசிப்பு அனுபவம் உள்ளவர்கள் அந்த அந்த வினாக்களுக்கான விடையளிப்பதில் கூட ஒரு படைப்பாக்க திறனுடன் மிகச்சிறந்த முறையில் தங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார். எடுகோள்கள், உதாரணங்கள் அல்லது அதை சொல்வதிலே இருக்கக்கூடிய ஒரு முறைமை எல்லாமே இருக்கும். இப்போது நாங்கள் காபோத சாதனதர பரீட்சை விடைத்தாள்களை நான் பரீட்சைப்பது வழக்கம். அந்த தேசிய மட்ட பரீட்சைகளில் ஈடுபடுவது வழக்கம். அதே போல காபோத உயர்தரத்திலும் ஈடுபடுவது வழக்கம். அவ்வாறான பொழுதெல்லாம் அந்த விடைத்தாள்களை பார்க்கின்ற போது, விடைத்தாள்களின் மதிப்பீடுகளை நாங்கள் நோக்குகின்ற போது எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய விஷயம் என்னென்றால் அந்த 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 வெளிப்படுத்தல்கள், அந்த ஒவ்வொரு கேள்விக்குமான பதில்களை அளிப்பதில் கூட ஒரு வரையறுத்த அளவில் தான் மாணவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்கோ ஒருவர் இருவர்
அந்த நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களிலும் பார்க்க அதற்கும் அப்பால் இந்த மார்க்கிங் ஸ்கீம் என்று சொல்லுவோம் தானே, அந்த புள்ளியிடல் திட்டத்துக்கும் அப்பாலே சென்று விடையளிக்கின்ற போது எங்களை அப்படியான மாணவர்களை அவர்களுடைய வினாத்தாள்களை பார்க்கின்ற போது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். இதேதான் பல்கலைக்கழக மட்டத்திலும் அசைன்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒப்படைகளாக இருக்கலாம், அல்லது மாணவர்கள் தயாரித்தளிக்கக்கூடிய அறிக்கைகளாக இருக்கலாம். இவற்றிலெல்லாம் அந்த வாசிப்பு உச்சமாக இருக்கின்ற மாணவர்களிடமிருந்து கிடைக்கப்பெறுகின்ற அந்த படைப்பாக்கங்கள் வித்தியாசமாக ஒரு பல பரிமாணங்களை கொண்டதாக இருக்கின்றத போக்கை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய பொழுதுகளில் இது ஒரு வரையறுத்த அளவில் தான் இருக்கிறது. தொழில்நுட்பம் உண்மையில் நீங்கள் கேட்டுக்கொண்டது போல வாசிப்பை எப்படி மாற்றி இருக்கிறது என்றால், இன்றைக்கு இந்த கீவேர்ட் சர்ச் என்று நாங்கள் சர்ச் என்ஜின்ஸ் தேடு பொறிகளுக்குள்ளாலே போகின்ற போது உண்மையில் எதை தேடுகிறோமோ அதை மாத்திரம்தான் அந்த இடத்திலே எங்களுக்கு தேடுபவருக்கு அது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வரையறுத்த அனுபவம். ஆனால் ஒரு நூலை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டீர்களானால், புத்தகத்தினுடைய அட்டையிலிருந்து, அதனுடைய முன்னுரையிலிருந்து, அதனுடைய உள்ளடக்கத்திலிருந்து, அதனுடைய அறிமுகத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக செல்கின்ற போது அந்த அறிவினுடைய படிநிலை வளர்ச்சி என்பதும் உள்வாங்குதல் என்பதும் உண்மையிலே ஒரு முழுமையான ஒரு தேடலை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கு. அங்கு வாசிப்பு தேவை. அந்த ஆழமான, நிதானமான, பக்குவமான அந்த வாசிப்பு அனுபவம் என்பது ஆரம்பத்திலிருந்து அந்த உச்சநிலை வரை உங்களை கொண்டு செல்லும். ஒரு நூலை அப்படியே வாசித்து அந்த கடைசி பக்கத்தை முடித்து கொண்டு செல்கின்ற போது அந்த நூல் மனதிலே அப்படியே இருக்கும். அது எந்த காலத்திலும் அது ஒரு உசாத்துணையாக, நிரந்தரமான உசாத்துணையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி எங்களுக்கு பல்வேறு அனுசரணைகளை தந்திருக்கிறது. அதிலே ஒரு முக்கியமான விடயம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி தேடு பொறிகளுக்குள்ளாலே அந்த கீவேர்ட்ஸ் சர்ச் என்று சொல்றோம். அந்த இடத்துக்கு மாத்திரம் நாங்கள் சென்று அதை தேவையானவற்றை பெற்றுக்கொள்கிறோமே ஒழிய அதனுடைய பின்னணி பற்றியோ, அறிமுகம் பற்றியோ, அல்லது அதற்கடுத்த நிலைகள் பற்றியோ நாங்கள் கவலைப்படுவதில்லை. அதிலும் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு எங்களுக்கு கைவர பெற்றிருக்கிறது. இதிலே எங்களுடைய படைப்பாக்கம் இன்னமும் வரையறுத்த நிலைக்குள்ளே சென்று கொண்டே இருக்கிறது. அப்ப இப்படியான விடயங்களிலே நாங்கள் மீண்டும் எங்களுடைய அந்த புலமை சார்ந்த வாசிப்பு அனுபவத்தை, இலக்கியம் சார்ந்த வாசிப்பு அனுபவத்தை, படைப்பாக்கம் சார்ந்த வாசிப்பு அனுபவத்தை நாங்கள் மாணவர்களும் தூண்ட வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்குள் ஆளாகி இருக்கிறோம். அதற்காகத்தான் எங்களுடைய முரளிதரன் அவர்கள் சொன்னது போல நிச்சயமாக இந்த பாடசாலை மட்டத்திலிருந்து வாசிப்பை இன்னமும் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது, அவர்கள் அதன் மீது ஒரு கரிசனை கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குவது என்று வரும்போது நிச்சயமாக பல்கலைக்கழக மட்டத்திலும் அது எங்களுக்கு வாய்ப்பான நிலைமைகளை தரும். ஆகவே அங்கிருந்து தொடங்கக்கூடிய அந்த பொறிமுறையில் நாங்களும் பங்கேற்பதாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம். உண்மையிலே ஒரு போர்க்காலத்திலே நான் சம்பந்தப்பட்ட உதாரணம் கூட, நாங்கள் இடம்பெயர்ந்தெல்லாம் வந்திருந்த போது இடம்பெயர்ந்திருந்த இடங்களிலெல்லாம் சனசமூக நிலையங்கள், நூலகங்கள் இருக்கும். அங்கெல்லாம் பெருந்திரளான ஆட்கள் வாசிப்பதற்காக, நூல்களை பெறுவதற்காக கூடுவார்கள். இது நான் எங்கள் வலிகாமம் பகுதியிலாக இருக்கலாம், வன்னி பகுதியிலாக இருக்கலாம், நான் அவதானித்திருக்கிறேன். பத்திரிகைகளுக்காக கூட காத்திருப்போம். ஒவ்வொரு இடத்திலுமே அந்த பத்திரிகைகள் வாசிக்கப்படும் போது அதை கேட்பதற்காகவே கூடியிருப்பார்கள். ஒரு வாசிப்பு அனுபவம் என்பது பலதரப்பட்ட அனுபவங்களின் ஊடாக அது கிடைக்கிறது. இது ஒரு பாடசாலை கல்வி, பல்கலைக்கழக கல்விக்கு அப்பாலே ஒரு வாசிப்புள்ள ஒரு சமூகம் இருக்குமா இருந்தால் அது சுய சிந்தனை உள்ள ஒரு சமூகமாக இருக்கும். இன்றைக்கு எங்களுக்கு வாசிப்பு குறைவாக இருப்பதுதான் ஒரு கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்வார்கள். ஒரு விமர்சன திறனுள்ள ஒரு சமூகம் உருவாகாமல் தடைப்பட்டு நிற்பதற்கான காரணமாக இருக்கிறது. எங்களுடைய வரலாறு, இனத்தின் வரலாறு, அல்லது எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய செழுமையான இலக்கியங்கள் பற்றியெல்லாம் ஒரு அறிவு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலே நிச்சயமாக அறிவு திறனும் சிந்தனை திறனும் எப்படி ஒரு நேர்கொண்ட பார்வையுடன் தன்னை நகர்த்தி செல்ல வேண்டும் என்ற அந்த உத்வேகமும் இருக்கும். ஆகவே இதை நாங்கள் பரவலாக்கம் செய்ய வேண்டும். இதற்கு அந்த இளம் வித்துக்களாகிய மாணவர்களிடம் நாங்கள் முதல் இந்த விடயத்தை ஊக்குவிப்பை தொடங்குவது நல்லது. அதனால்தான் நாங்கள் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கின்றோம். உண்மையில் நூலகங்களில் இருக்கக்கூடிய, இன்றைக்கு நூலகங்களில் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன, நூல்கள் இருக்கின்றன. அதில் எந்த குறைபாடும் இல்லை. ஒவ்வொரு வருடமுமே ஒவ்வொரு நூலகமும் ஏதோ ஒரு வகையிலே புதிய புதிய நூல்களை கொள்வனவு செய்து கொண்டுதான் இருக்கின்றன. இங்கும் அந்த எங்களுடைய புத்தக நிலையங்களும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இவற்றிலிருந்து பெறுகின்ற அந்த நூல்களை
உரிய தரப்புகள் வாசிப்பு அனுபவத்தை தேடுபவரிடம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு இணைப்பு ஒன்று எங்களிடம் தேவைப்படுகிறது. பாடசாலைகளிலும் கூட பாடசாலை நூலகங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த பாடசாலை நூலகங்கள் இருக்கக்கூடிய நூல்களை மாணவர்கள் வாசிப்பதற்கு தூண்டக்கூடிய ஒரு நிலைமையை, ஒரு சூழலை உருவாக்குவது இன்றைக்கு மிக முக்கியமானதாக படுகிறது. எங்களுடைய பல்கலைக்கழகத்திலும் மிகப்பெரிய நூலகம் இருக்கிறது, பீடங்களிலும் கூட நூலகங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த நூல்களை பெற்று வாசிக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன் இந்த ஆர்வம் எல்லாரிடமும் அந்த ஆர்வத்தை தூண்ட வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. அது நிர்வாகமாக இருக்கலாம், நேரமின்மை என்கின்ற ஒரு விடயமும் இங்கு சொல்லப்படுகிறது இல்லையா தற்போதைய நிச்சயமாக. இப்ப ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் பாடசாலைகளிலே நூலகத்தில் மாணவர்கள் தங்களுடைய ஒரு நேரத்தை செலவழிக்க கூடியதாக நேர அட்டவணையிலேயே இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அந்த நேர அட்டவணையின்படி அங்கு நூலகத்துக்கு செல்லும் போது நூலகத்திற்கு கூடிய ஒரு பொறுப்பாசிரியர் அந்த நூல்களை வழிநடத்தி வழங்கக்கூடியவராக இருப்பார். மாணவர்களும் அதை மிக சுவாரஸ்யமாக பெற்றுக்கொண்டு வாசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நான் ஏற்கனவே கூறியதன்படி எங்களுடைய பாடத்திட்ட அமைப்பு, அது பாடசாலை மட்ட கல்வியாக இருக்கலாம், பல்கலைக்கழக கல்வியாக இருக்கலாம், ஒரு பொம்பாட் பண்ணப்பட்ட ஒரு மிக நெருக்குவாரங்களின் மத்தியிலே இயங்கக்கூடிய ஒன்றாக மாற்றப்பட்டிருக்கிறது. இங்கு வாசிப்புக்கான அந்த நேரம் உண்மையில் அது ஒரு மிக முக்கியமான விடயம். நீங்கள் இலத்திரனியல் நூல்களை புக்ஸ் என்று சொல்வோம், அல்லது வெர்ச்சுவல் லைப்ரரியில இருந்தெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி வாசிக்கலாம். ஆனால் அவற்றை வாசிப்பதற்கு உங்களை சோர்வடைய செய்யும். ஒரு நீண்ட ஒரு பயணம், ஒரு நீண்ட நேர வாசிப்பு என்பது உங்கள் கண்களை சோர்வடைய செய்துவிடும். நிச்சயமாக அந்த ஒளி, அந்த அமைப்பொழுங்கு, இவையெல்லாம் ஒரு பிசிக்கலாக ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கின்ற அந்த அனுபவத்தை தராது. ஆகவே இந்த இடங்களில் எல்லாம் நாங்கள் மீண்டும் ஒரு வாசிப்பு உலகத்தை தூண்டக்கூடிய, ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். அதற்கு பாடசாலை மட்டத்திலிருந்து இதை நாங்கள் ஆரம்பிப்போமாக இருந்தால் நிச்சயமாக இதற்கு ஒரு பலன் கிடைக்கும். நூலகங்களின் ராக்கிகளுக்குள்ளே சிக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல்களை, அடைபட்டிருக்க நூல்களை நாங்கள் விடுதலையாக்க வேண்டும். அவற்றை மாணவர்களின் கரங்களுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு மாணவர்களை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு தன்மை இந்த திட்டத்திலே அமைந்திருக்கிறது. நான் நினைக்கின்றேன் அங்கு ஆரம்பிக்கிற அந்த பயணம் நிச்சயமாக அந்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு வரும்போது எங்களுக்கு மிக இலகுவானதாக இருக்கும். அவர்களுடைய வாசிப்பை, தேடலை தூண்டுவதற்கு இலகுவாக இருக்கும். அந்த வழியிலே இந்த திட்டத்தோடு நாங்கள் இணைந்திருப்பதிலே மிகுந்த ஆர்வமாக இருக்கின்றோம். பாடசாலை மட்டத்தில் இருக்கக்கூடிய இயல்பான அந்த சூழலை செழுமைப்படுத்துவது. இப்ப இதுக்காக புதிய ஒரு நூல்களை வாங்க வேண்டும், கொள்வனவு செய்ய வேண்டும் என்பதிலும் பார்க்க, அவர்கள் அந்த ஆசிரியர்களே பரிந்துரைக்கக்கூடிய நூல்கள், அங்கிருக்கக்கூடிய நூல்களையும் இணைத்து கொண்டு நாங்களும் ஒரு லிஸ்ட் ஆஃப் புக்ஸை கொடுக்கலாம், ஒரு பட்டியலை கொடுக்கலாம். அவற்றையும் அந்த மாணவர்களுக்கு கொடுக்கும் போது ஒரு இயல்பான சூழலிலே அந்த பொறிமுறை அகவாயப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலைமை கொண்டு இருக்கிறது. அப்ப அது ஒரு சாத்தியங்களை கொண்டிருக்கும். அது வெற்றிகரமாக இயங்கக்கூடிய சாத்தியங்களை அதிகம் கொண்டிருக்கும். ஆகவேதான் நாங்கள் இப்போது நினைக்கிறேன் இந்த கலந்துரையாடலிலே நிறைய அதிபர்கள், ஆசிரியர்களையும் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் இயல்பாகவே தங்கள் பாடசாலைகளில் இருக்கக்கூடிய அந்த வாசிப்பு சூழலை இன்னும் ஒரு படிநிலைக்கு கொண்டு போவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆகவே அந்த பாசிட்டிவ் சைன் கிடைக்க பெற்றிருக்கிறது. நினைக்கிறேன் வலய கல்வி பணிப்பாளர்கள், மாகாண கல்வி பணிப்பாளர்களுடனான உரையாடலிலும் அது சாத்தியமாகி இருக்கிறது. அப்ப இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு அந்த இயல்பான நிலையிலிருந்தே அந்த வாசிப்பு அனுபவங்களை தூண்டுவது, ஆர்வத்தை தூண்டுவது, அதற்கு பரிசுகளை வழங்குவது, அந்த மாணவர்களுக்கான அந்த புள்ளிகளின் ஊடாக அவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்லும் போது அவற்றின் ஊடாகவும் அவர்கள் புதிய சேகரங்களை எடுத்துக்கொள்வது என்பது வரும்போது நிச்சயமாக ஒரு நீண்ட காலத்தின் அடிப்படையில் இது ஒரு வெற்றிகரமான ஒரு தூண்டல் பேரை தரும் என்று நாங்கள் நம்புகின்றோம். பல்கலைக்கழகங்களினுடைய வள பங்கீடுகள் இல்லாத வள பங்களிப்பு இந்த விடயத்திற்கு எப்படி இருக்க போகிறது? நிச்சயமாக இப்போது இந்த நூல்களை பரிந்துரைக்கின்ற குழுவிலே பல்கலைக்கழக கல்வியாளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் நிறைய பேர் நல்ல வாசிப்பு அனுபவங்களை கொண்டிருப்பவர்கள், நிறைய பேர் நல்ல படைப்பாளிகளாகவும் இருக்கக்கூடியவர்களை இணைத்து கொண்டு இந்த பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. அதே வேளையிலே இந்த நூல்களை மாணவர்கள் வாசிப்பதற்கு தூண்டக்கூடிய விதத்திலே என்னென்ன விழிப்புணர்வு அல்லது இன்னும் அந்த பாடசாலை மட்ட செயற்பாடுகளிலும் நினைக்கின்றேன் பல்கலைக்கழக கல்வியாளர்கள் இணையும் போது நிச்சயமாக இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய வாய்ப்பை கொண்டிருக்கும். என்றால் ஊடகங்களுக்குள்ளால சொல்லப்படுறது இன்றைக்கு நாங்கள் ஸ்டோரி டெல்லிங் என்று தான் சொல்றோம். இப்போ நியூஸ் ஸ்டோரிஸ், செய்தி கதைகளை சொல்லுதல், அல்லது இன்றைக்கு டாக்குமெண்ட்ரிஸை கூட டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங், டாக்குமெண்ட்ரி ஸ்டோரி டெல்லிங்
ஷார்ட் ஃபிலிம்ஸ் அல்லது ஃபோட்டோகிராஃபியை கூட விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்னு தான் சொல்கிறோம். ஸோ இந்த கதை சொல்லல் என்ற அந்த நுட்பமும் வந்து அடிப்படையும் வந்து இந்த தேடல் வாசிப்பு அனுபவங்களினூடாக இன்னமும் வளம் பெறக்கூடிய நிலைமை இருக்கும். ஆகவே இது வந்து ஒரு பல பரிமாணம் மிக்க ஒரு வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போகும் என்றுதான் ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக இருக்கும். முக்கியமாக சிந்தனை பயப்பட்ட ஒரு சமூகம், தன்பாட்டிலே நிறைய தேடல்களை கொண்டிருக்கக்கூடிய சமூகம், தன்னுடைய செழுமையை உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு சமூகம். நிச்சயமாக அது எல்லா துறைகளிலும், இவன் அரசியலிலும் கூட அது வந்து எதிரொலிக்க தொடங்கும்.